இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வ்ளாக் பார்க்க போகிறேன், நீங்கள் தமிழ்னு பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கி என்ன டெசர்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு நைட்டு நம்ம டின்னர் சாப்பிட்டோன்னா ஒரு நைட்டு என்ன ஸ்வீட் சாப்பிட்றோம் போல என்ன இருக்கும்னா ஸ்வீட் சாப்பிட்லாமே அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டா அந்த மாதிரி சூப்பரான டெசர்ட் கொடுப்பாங்கன்னா அந்த மாதிரி நம்ம வீட்டிலே எல்லாம் இருக்கும். அந்த சாமான்ல இன்னைக்கு செஞ்சிடலாம். ஈஸி ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். 15 மினிட்ல இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். அதுக்குள்ளே நீங்கள் சேனலில் புதுசு இருக்கீங்கன்னா லைக் கமெண்ட் தென் சப்ஸ்கிரைப் கைஸ். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டெசர்ட் ரெசிபி பார்க்கலாம் ஈஸி மெத்தடில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரெட் எடுத்திருக்கேன். நார்மல் பிரெட் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு மிடில் கட் பண்ணிவிட்டு 4 கட் பண்ணிடலாம் பீஸு. உங்களுக்கு அந்த சைடில் ப்ரௌன் கலர் இருக்குன்னா அது வேண்டான்னா நீங்கள் அதை கட் பண்ணிடலாம். அது இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி கட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிடலாம். எல்லா பிரெட் அந்த மாதிரி தான் கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எல்லா பிரெட் நான் கட் பண்ணிவிட்டேன் ஸ்கொயர் ஷேப்பில். இப்போ வாங்க அது ஃப்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், கடாய் வச்சுட்டேன். கடாயில் என்ன நல்லா சூடாயிடுச்சு. இப்போது எல்லா பிரெட் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் பண்ணிடலாம். அப்போது தான் க்ரன்ச்சியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிடுக்காக. பாருங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லா பிரெட் எடுத்துடலாம். இந்த மாதிரி ப்ராசஸில் எல்லா பிரெட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா பிரெட் ஃப்ரை பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்கு, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்படி சும்மா கூட சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகலாம். இந்த மாதிரி ஃப்ளாட் ஒன்று கடாய் இல்லைன்னா பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் நம்ம பால் 1/2 லிட்டர் நான் பால் எடுத்துருக்கு. உங்களுக்கு நிறைய பிரெட் செய்கிறீங்கன்னா அப்படி பார்த்து நீங்கள் பால் போடுங்க. நான் 1/2 லிட்டர் பால் வச்சுருக்கேன் சூடு பண்ணறதுக்காக. அது சூடாகட்டும். அந்த பால்லேருந்து ஒரு 1 கப் பால் நான் எடுத்துருக்கேன். அது நான் என்ன பண்ணுறேன் அதை பாருங்கள். பால் இப்போ நல்லா சூடாயிடுச்சு, கொதி நல்லா வந்துச்சு. பாருங்கள், கொதி வந்துச்சுன்னா நம்ம இப்படி கலக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அந்த சைடில் ஏடு இருக்கணும், பால் ஏடு, அதெல்லாம் நம்ம கலக்கிட்டே இருக்கணும். அப்போது தான் நல்லா மலாய் மாதிரியே வரும், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதி வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் போடலாம். நீங்கள் எவ்வளோ சுகர் சாப்பிட்றீங்க அதை பார்த்து நீங்கள் போடுங்க. நான் 4 டீஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். நீங்கள் பால் அப்புறமா நீங்கள் எவ்வளோ சுகர் சாப்பிட்றீங்க அதை பார்த்துட்டு போடுங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துச்சு பால். சைடில் ரொம்ப ஒட்ட வேணாம், அதையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டே தான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம 1 கப்பு பால் வச்சுருக்கோன்னா அதில் கஸ்டர்ட் பவுடர், வெனிலா ஃப்ளேவரில் நான் கஸ்டர்ட் பவுடர் 3 டீஸ்பூன் போடுறேன். கஸ்டர்ட் பவுடர் போட்டால் என்னென்னா அதில் கலர் நல்லா வரும், அப்புறமா பால் திக்காகிடும். அப்போது தான் சாப்பிட்றதுக்காக நல்லா க்ரீமியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு கஸ்டர்ட் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாலில். அது போட்ட உடனே பாருங்கள் எப்படி நான் கலர் மாறிச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வாங்க நம்ம பால் ஊற்றலாம். பால் கொதிச்சுட்டே தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா கலக்கி விடலாம், மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்புறமா நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோன்னா அது போடலாம். ஃபஸ்ட்டு போட முன்னாடி கஸ்டர்ட் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா அது கீழே உட்காந்துருக்கும். அது ஒரு கையில் பாலில் ஊற்றணும், கஸ்டர்ட்
பவுடர் ஒரு கையில் கலக்கி விட்றணும். இல்லைன்னா நம்ம அப்படி போட்டுட்டோன்னா கஸ்டர்ட் பவுடர் டைரெக்டாக கீழே ஒட்டிடும். அதுக்கு அப்படி மிக்ஸ் பண்ணி தான் அதை ஊற்றிட்டே இருக்கணும். ஊற்றிட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிட்டா பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு பால். பார்த்தீங்களா, அது கஸ்டர்ட் பவுடரை ஊற்றின உடனே அதை கொஞ்சம் கொதி வந்துச்சுன்னா அதை திக்காயிடும். இப்போ நல்லா பால் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு. இப்போ பாருங்கள், ஒரு பவுலுக்கு நான் பால் எல்லாம் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம பிரெட் வச்சுருக்கோன்னா நான் ஒரே சைடு தான் டீப் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா ஒரு சாப்பிடும் போது ஒரு சைடு க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம கடிக்க சாப்பிடும் போது அது ஒரு க்ரன்ச்சியாக சாப்பிட்டா இல்லாமல் ஒரு கஞ்சியாக சாப்பிட்டா அது ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரே சைடு டிப் பண்ணு. உங்களுக்கு அப்படி வேண்டான்னா நீங்கள் ஃபுல்லாக கூட டிப் பண்ணிடுங்க பாலில். அப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் பாதாம் மட்டும் தான் போடுறேன். உங்கள்கிட்ட பிஸ்தா இருக்குன்னா பிஸ்தா கூட போடுங்க. என்கிட்ட காலி ஆயிடுச்சு பிஸ்தா, அதுக்கு நான் போடலாம். ட்ரை ஃப்ரூட் போட்டுட்டு பாருங்கள், எல்லாம் போட்டுட்டு எவ்வளோ அழகாக தெரியுது தானே. போட்டுட்டு நம்ம இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பாருங்கள், 15 மினிட்க்கு அப்புறமா பாருங்கள் எப்படி இருக்கு. நல்லா ஐஸாக ஜில்லுன்னு இருக்கும். சாப்பிடப்போ அப்படி ஒரு டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க, நீங்கள் கூட சாப்பிடுங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம பாதி டிப் பண்ணி வச்சுருக்கோன்னா அந்த ப்ரெட்டே அப்படி கடிச்சு சாப்பிடும் போது அதில் ஒரு சவுண்டு க்ரன்ச்சியாக சவுண்டு வரோன்னா அது கிறிஸ்பியாக ஒரே டேஸ்ட் அப்படி ஒரு எப்படி பாருங்கள். அது பால் எப்படி இருக்குது பாருங்கள், திக்கா மலாய். அது மலாய் தான் நம்ம ஹிந்தியில் சொல்கிறோம். அது நீங்கள் சொல்லுங்கள் அது என்ன சொல்லுவாங்க பாருங்கள். எப்படி இருக்குது மலாய் மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்காக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்னால் இருக்க முடியல, நான் சாப்பிட்டுட்டா சூப்பராக டேஸ்ட் இருந்துச்சு. என் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. பாருங்கள் என் பையன் எப்படி சாப்பிடுது. இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சொல்லுதுன்னு, நல்லா இருக்குன்னு. கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்றும் இல்லை தானே, அது எவ்வளோ ஈஸி ரெசிபி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸி ரெசிபி தானே. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க, ஃபேமிலிக்கு கொடுங்க, பசங்களுக்கு கொடுங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த vlog அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் தென் சப்ஸ்கிரைப் கைஸ். பாய். சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. சந்திக்கிறேன் நியூ vlogல.